வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல், இதெல்லாம் நம்ம உடம்போட அடிப்படை உயிரியல் வரைபடமான டிஎன்ஏ கூட எப்படி நிஜமாவே தொடர்பு கொள்ளுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம மூளையில இருக்கிற ஒரு செல்லுக்கும் கல்லீரல்ல இருக்கிற ஒரு செல்லுக்கும் உள்ள டிஎன்ஏ 100% ஒண்ணுதான். ஆனா அப்புறம் ஏன் அதுங்க பாக்குறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலயும் ஒரே மரபணு குறியீடு தான் இருக்குன்னா, கண்டிப்பா அங்க கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசிய கட்டளை அமைப்பு பின்னாடில வேலை செஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா? அந்த புதிருக்கான விடைதான் எபிஜெனடிக்ஸ். அதாவது நம்ம டிஎன்ஏ வரிசையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமலேயே மரபணுக்களோட செயல்பாட்டுல ஏற்படுற நிலையான பரம்பரையா கடத்தப்படுற மாற்றங்களை தான் எபிஜெனடிக்ஸ்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம மரபணுக்களுக்கு இணையா ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்படுற ஒரு இரண்டாவது தகவல் தொடர்பு அமைப்பு இது. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல டிஎன்ஏ வரைபடத்திற்கு அப்பால் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது, அடிப்படை மரபியல் உடையும் போது என்ன நடக்குது. மூணாவது, எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற அந்த இரண்டாவது அடுக்கு. நாலாவது, சுற்றுப்புறம், உணவு, அப்புறம் மரபணுக்களோட தொடர்பு. கடைசியா, நோய்களுக்கான ஒரு புதிய மாடல். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். டிஎன்ஏ வரைபடத்திற்கு அப்பால் நம்ம ஜீனோம் மற்றும் எபிஜீனோம், இது ரெண்டும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு கொள்ளுதுங்கிறத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். இந்த கான்செப்டை ஒரு புத்தகத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களோட டிஎன்ஏ ஜீனோடைப் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்துல இருக்கிற மாறாத ஒரு அடிப்படை உரை மாதிரி. ஆனா உங்களோட எபிஜீனோடைப் அப்படிங்கிறது அந்த உரையை நாம எப்படி வடிவமைக்கிறோம், அதாவது ஃபாண்ட், போல்டு பண்றது, ஹைலைட் பண்றது, இது மாதிரி எந்த பகுதியை எப்படி படிக்கணும்னு நம்ம செல்களுக்கு கட்டளையிடுறதே இந்த ஃபார்மேட்டிங் தாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்ல. இப்போ ரெண்டாவது பகுதி, அடிப்படை மரபியல் உடையும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குறிப்பா நம்ம டிஎன்ஏவோட அடிப்படை எழுத்துக்கள்லயே பிழைகள் ஏற்பட்டால் என்ன ஆகும்? என்சைம்களை உருவாக்குற அடிப்படை மரபணுக்கள்ல ஏற்படுற பிறழ்வுகள்னால பிகேயு, மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ், அப்புறம் பாம்பே நோய் மாதிரி ரொம்ப கடுமையான பரம்பரை வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் வருது. இதெல்லாம் நேராவே மரபணுக்களோட அடிப்படை வரிசைகள்ல உள்ள பிழைகளால வருது. இந்த ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. டிஎன்ஏவில் இருக்கிற இந்த அடிப்படை எழுத்துப் பிழைகள் எப்படி நச்சு பொருட்கள் உடம்புல சேர்றதுக்கும் ஆற்றல் குறைபாடுகளுக்கும் காரணமா அமையுதுன்னு மூல ஆவணங்கள் ரொம்ப தெளிவா காட்டுது. உதாரணமா, பிகேயு நோயில் ஃபீனைல் அலனைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் ரத்தத்திலையும் மூளையிலையும் ரொம்ப அதிகமா தேங்குறதால மூளை வளர்ச்சி பாதிப்புகள் ஏற்படுது. அதே மாதிரிதான் பாம்பே நோயிலும் கொலைகோஜன் உடம்புல தேங்குறது ரொம்ப பெரிய பாதிப்பை உருவாக்குது. அடுத்து மூணாவது பகுதி, எபிஜெனடிக்ஸ், அந்த ரெண்டாவது அடுக்கு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ நேரம் அடிப்படை உரையில ஏற்படுற பிழைகளை பத்தி பேசணும் இல்லையா? அதுல இருந்து கொஞ்சம் விலகி அந்த செல்லுலார் ஃபார்மேட்டிங் ஃபெயில் ஆனா என்ன நடக்கும்னு பார்க்க போறோம். இந்த அட்டவணையை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இடதுபுறம் இருக்கிற பிகேயு, பாம்பே நோய்கள் எல்லாம் அடிப்படை டிஎன்ஏ வரிசையில ஏற்படுற பிழைகளால வருது. ஆனா வலதுபுறம் இருக்கிற ஏஞ்சல்மேன், பிராடவில்லி சிண்ட்ரோம் மாதிரியான எபிஜெனடிக் கோளாறுகள்ல டிஎன்ஏ வரிசை ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அங்க பெட்ரோல்கள் கிட்ட இருந்து வர்ற இம்பிரிண்டிங் குறிகள் அழிக்கப்படுறதாலேயோ இல்ல குரோமாட்டின் பிழைகளாலேயோ தான் இந்த நோய்கள் வருது. ஒரே மாதிரி உருவ அமைப்பு இருக்கிற இரட்டையர்களோட மர்மத்துக்கும் இந்த எபிஜெனடிக்ஸ் தான் விடை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 100% ஒரே மாதிரி மரபணு இருக்கிற இரட்டையர்கள். ஆனா காலப்போக்குல ஒருத்தருக்கு மட்டும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய் வரலாம், இன்னொருத்தருக்கு வராம இருக்கலாம். இதுக்கு காரணம் இந்த எபிஜெனடிக் ட்ரிஃப்ட், அதாவது வயதாக அந்த ஃபார்மேட்டிங்ல ஏற்படுற மாற்றங்கள் தான் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. நாலாவது பகுதி, சுற்றுச்சூழல், உணவு மற்றும் மரபணுக்கள். இத நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இந்த எபிஜெனடிக் ஃபார்மேட்டிங்க நேரடியாகவே திருத்துதுன்னு இப்ப பாப்போம். நிஜமாவே நம்ம சுற்றுச்சூழல் ஒரு இயற்கையான எடிட்டர் மாதிரி தாங்க செயல்படுது. இப்போ இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சிக்கலான வேதியியல் வரைபடத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பாட்டுல இருக்கிற சாதாரண சத்துக்கள் கூட எப்படி நம்ம டிஎன்ஏவை செல்லுலார் டேகிங் பண்ண உதவுது அப்படிங்கிறது தான். அந்த பெரிய வேதியியல் வரைபடப்ப அதை ரொம்ப சிம்பிளா 3 படிகள்ல பாப்போம். 1, நீங்க ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவை சாப்பிடுறீங்க. 2, அது நம்ம உடம்புல சாம் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய உதவுது. 3, இந்த சாம் தான் மெத்தில் குரூப்ஸ் அப்படிங்கிற ரசாயன ஒட்டுத்தாள்களை கொடுத்து நம்ம மரபணுக்களை தூண்டவோ இல்ல அமைதியாக்கவோ செய்யுது. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நேரா போய் மரபணுக்களோட ஃபார்மேட்டிங்கையே மாத்துது. ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் அகவுண்டி எலி பரிசோதனை. கர்ப்பமா இருக்கிற எலிகளுக்கு ஃபோலிக் ஆசிட், கோலின் இருக்கிற சாப்பாட்டை கொடுத்தப்போ அது டிஎன்ஏ மெத்திலேஷனை நேராவே அதிகமாக்கி பிறக்கிற குட்டிகள்ல அந்த அகவுண்டி மரபணுவோட வெளிப்பாட்டையே முழுசா மாத்திடுச்சுன்னு ஆவணங்கள் சொல்லுது. தாயோட உணவு குழந்தையோட டிஎன்ஏ செயல்பாட்டையே மாத்துதுங்கிறது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நோய்களுக்கான ஒரு புதிய மாடல், த மெக்டி ஃப்ரேம்வொர்க். மாறாத டிஎன்ஏ உரை, அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கிற எபிஜெனடிக் ஃபார்மேட்டிங், இது ரெண்டும் சேரும்போது மனித ஆரோக்கியத்தை பத்தின நம்மளோட பார்வை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இதுதான் அந்த மிக்டி மாடல்.
நோய்கள் அப்படிங்கிறது வெறும் பரம்பரையா வர்ற மரபணு பிழைகள் மட்டும் கிடையாது. அது மரபியல், எபிஜெனடிக், பரம்பரை மற்றும் தன்னச்சியா புதிதா உருவாகிற காரணிகளோட ஒரு ரொம்ப சிக்கலான கலவைதான் அப்படிங்கறத இந்த மாடல் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. ஆட்டிசம், ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார், மனச்சோர்வு மாதிரியான சிக்கலான மனநல கோளாறுகளுக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை விளக்க இந்த மாடல் ஒரு பெரிய திறவுகோலா இருக்கலாம். சாதாரண மரபணு சோதனைகள்ல விடை கிடைக்காத இடங்கள்ல இந்த எபிஜெனடிக் காரணிகள் தான் உண்மையான விடையா இருக்கும்னு ஆய்வாளர்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். நம்ம தாத்தா பாட்டியோட உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம டிஎன்ஏவோட ஃபாண்ட்டை மாத்த முடியும்னா, இன்னைக்கு நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் உங்க எதிர்கால சந்ததியினரோட மரபணு புத்தகத்துல என்னென்ன குறிப்புகளை எழுதப் போகுது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது நிச்சயமா நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திக்க ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.